அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். விஸ்வாவச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்த நிலையை அடைய நினைக்கும் மேசராசி அன்பர்களே, இந்த வருடத்தில் தங்களது ராசிக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி உண்டாவதால் தங்களது செயல்களிலும் பேச்சிலும் திறமையை அதிகரிக்க துவங்குவீர்கள். பல்வேறு சோதனைகளிலும் இருந்து இனி விடுபடும் சூழ்நிலை உருவாகும். தங்களது ராசிக்கு தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்கின்றார். தங்களது ராசிக்கு விரையாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 3இல் மறைவு பெறுவதால் எங்கும் தங்களது வளர்ச்சிக்கு உண்டான நல்ல நிலைகளை பெற்று தருவார். குரு பார்க்க கோடி நன்மை என்பது போல குரு தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்க்கின்றார். இதனால் தொழிலில் முடங்கி இருந்த காரியங்கள் இனி செயல்பட துவங்கும். நண்பர்களின் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். சில மேசராசி அன்பர்களது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஊக்கம் தரும் வகையில் தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதியுடன் இணைந்து ராகு பகவானும் அமருவதால் கூட்டு தொழிலில் நீங்கள் சேரும் நபர்கள் நல்லவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்வது அவசியம். பணம் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட சில விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. தங்களுக்கு பொருள் வரவும் தனவரமும் தாராளமாக இருக்கும். தங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரிய சனி பகவான் லாபஸ்தானத்திலேயே அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகளை வழங்குகின்றார். புதிய வேலைக்காக முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவதால் சில காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். ஆனி, புரட்டாசி, தை மற்றும் மாசி மாதங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் வாய்ப்பும் கிட்டும். பெண்களுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரையிலும், புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி வரையிலும், தை மாதம் 1ஆம் தேதி முதல் தை மாதம் 23ஆம் தேதி வரையிலும் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும். தங்களது குல தெய்வத்திற்கு உண்டான முறையினை பின்பற்றி வழிபாடு செய்வதன் மூலமாக குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். விஸ்வாவச வருடத்திற்கான வெண்பா. விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும். பசு, ஆடு, மாடு பலிக்கும். சிசு நாசம். மற்றையோர் வாழ்வார்கள். மாதவங்கள் மீறுமே. உற்று உலகி அனல் மலை உண்டு. விஸ்வாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும். பசுக்கள், காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிக்ஷம் உண்டாகும். விஸ்வாவசு வருடத்திற்கான நவ நாயகர்கள்: ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி, மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார். மந்திரியாக சந்திரன் வருகின்றார். தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார். நீரசாதிபதியாக புதன் வருகின்றார். சஷ்யாதிபதியாக குரு பகவான் வருகின்றார். ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார். ராஜா, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதியாக சூரியன் வருவதால் அனைத்து நல்ல இடங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை நீர் பொழிந்து மீனாக
கடலில் கலக்கமும் நேரும். நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும். விலைவாசிகள் அதிகரிக்கும். மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும். வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும். நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். கல்வி கட்டணமும் அதிகரிக்கும். பெட்ரோலிய பொருட்களின் விலை ஏறும். சஸ்யாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்சள் நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும். இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும். ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள். கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும். விசுவாவசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சி. குரு பகவான் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். சனி பயிற்சி. சனி பகவான் மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 6ஆம் தேதி 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:26 பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார். ராகு பயிற்சி. ராகு பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில் பிரவேசிக்கிறார். கேது பயிற்சி. கேது பகவான் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு 26ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:20 உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார். சூரியன் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதம் 30ஆம் தேதி இரவு 2:22 விஸ்வாவசு தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை திதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லக்னத்தில் வருடம் பிறக்கின்றது. இங்கு சொல்லப்படுபவை பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.